ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ். இன்றைக்கி என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா மலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான விஷயம். இந்த மலை அப்படிங்கிறது த்ரூ அவுட் வேர்ல்டு உலகம் முழுவதும் வரக்கூடியது. இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுத் சைடு, நார்த் சைடு மழை முடிந்து விட்டது. சவுத் சைடு இப்போ மழை ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக தமிழ்நாடு, காரைக்கால், பாண்டிச்சேரி பகுதிகளில் அதிகமாக மழை அளவு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மழைப்பொழிவை அவங்க எப்படி ஆரஞ்ச், ரெட், க்ரீன் அண்ட் தென் ரெட் அலர்ட் அப்படிங்கிறது எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மழையினுடைய அளவை அளவீடு செய்கிறாங்க. யார் அளவீடு செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வானிலை மையங்கள். இந்த வானிலை மையங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மக்களுக்கு வானொலி நிலையங்கள் மூலியமாக அறிவிப்பு கொடுப்பாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மழை அப்படிங்கும்போது அந்த தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடியவர்கள், மேடான பகுதிகளில் வசிக்கக்கூடியவர்கள் மற்றும் மிதமான சமவெளி பகுதிகளில் வசிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு 3 பாகங்களில் மக்கள் வசிப்பாங்க. இவங்களுக்கான அறிவிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து பல அலுவலகங்கள்லையும் வானொலி நிலையங்கள்லையும் நபர்கள், அதை சார்ந்த நபர்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த அலர்ட் சொல்கிறாங்க இல்லையா, எல்லோ, ஆரஞ்ச், ரெட், க்ரீன் அப்படிங்கிறது எந்த ஒரு வார்னிங்கும் கிடையாது. மக்களுக்கு ஒரு சமமான வானிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, மழையினுடைய அளவு 6லிருந்து 11 சென்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு மஞ்சள் அலர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லோ அலர்ட் அப்படின்னு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 11 சென்டிமீட்டர்லேருந்து 20 சென்டிமீட்டர் மழையளவு இருந்தது அப்படின்னா அதற்கு ஆரஞ்ச் அலர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழையின் அளவு அதிகமாக இருந்தது அப்படின்னா அதற்கு ரெட் அலர்ட் அப்படின்னு பெயர். ரெட் அலர்ட் அப்படின்னா மக்களுடைய உயிருக்கும் அவர்களுடைய இருப்பிடங்களுக்கும் சேதாரம் அதிகம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ தொடர்ந்து மழையை என்ஜாய் பண்ணுங்கள். மழையில் பி சேஃபாக இருங்க. உங்களுடைய ஹெல்ப்லைன் நம்பர் நமக்கு ரொம்ப தேவைப்படுவது எது அப்படின்னா, மெடிக்கல் ஹெல்ப்லைன் நம்பர் 104 அண்ட் தென் ஓல்டேஜ் பீப்புள் ஹெல்ப்லைன் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 1253. அப்புறம் கோஸ்டல் ஏரியா, கடற்கரை சார்ந்த பகுதிகள் அப்படிங்கிறது மீனவர்களுக்கு அதிகமான அலர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ மழையை எந்த அளவுக்கு நம்ம ரசிக்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் நம்மளுடைய இருப்பிடங்களில் இருக்கணும். மற்றவர்களுக்கும் அதை தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.